தலைப்புச் செய்திகள். இன்று திருச்சியில் எழுச்சியுடன் நடைபெறும் பெட்ரோல் விலை உயர்வு கண்டன ஆர்ப்பாட்டம். கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் மாபெரும் அறப்போர். பிரதமர் மீது அண்ணா ஹசாரே குழு குற்றச்சாட்டு. அம்பிகா சோனி கண்டனம். பெட்ரோல் விலையை கண்டித்து நடந்த போராட்டத்தில் பல மாநிலங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. லிட்டருக்கு ₹1 60 காசுகள் குறைக்க மத்திய அரசு திட்டம். ஜெகன்மோகனுக்கு ஆதரவாக மேலும் பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா. ஆந்திர காங்கிரஸில் குழப்பம். வணக்கம். விரிவான செய்திகள். பெட்ரோல் விலை உயர்விற்கு கண்டனம் தெரிவித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருச்சியில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பெட்ரோல் விலையை வரலாறு காணாத அளவிற்கு உயர்த்தியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளானார்கள். இந்த மக்கள் விரோத போக்கிற்கு கண்டனம் தெரிவித்து கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தார். மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார். இதன்படி திருச்சி ஜங்ஷன் காதி கிராப்ட் அருகே கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்வதாக கூறி ஆட்சியில் அமர்ந்த மத்திய மாநில அரசுகள் தற்போது மக்களுக்கு எதிராக கடைபிடித்து வரும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கொள்ளும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள், பொதுமக்கள், தாய்மார்கள், கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனநாயக அமைப்புகள் மீதான நம்பிக்கையை குலைப்பதா என்று ஹசாரே குழுவிற்கு அமைச்சர் அம்பிகா சோனி கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயக அமைப்புகள் மீதும் பிரதமர் அலுவலகம் மீதும் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை குலைப்பதற்கு சமூக சேவகர் அண்ணா ஹசாரே குழு முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் அம்பிகா சோனி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா ஹசாரேவுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த உறுப்பினர்கள் தங்களின் பெயர் தலைப்புச் செய்திகளில் வர வேண்டும் என்பதற்காக ஜனநாயக அமைப்புகள் மீதும் பிரதமர் அலுவலகம் மீதும் மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை குலைக்கும் விதமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். மத்திய தலைமை தணிக்கைத்துறை அமைப்பின் முதற்கட்ட அறிக்கையை வைத்துக் கொண்டு ஹசாரே குழுவினர் பிரதமர் மீது குற்றம் சாட்டுகின்றனர். மன்மோகன் சிங் போன்ற ஒரு பிரதமரின் அலுவலகத்தை சீர்குலைக்க அவர்கள் முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர்களிடம் ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரட்டும் என்றும் அம்பிகா சோனி தெரிவித்தார். மத்திய அரசின் வரலாறு காணாத பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து நேற்று நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தால் வட மாநிலங்கள் ஸ்தம்பித்தன. பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹8 உயர்த்தப்பட்டுள்ளதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது. மத்திய காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள கட்சிகளும் பெட்ரோல் விலை உயர்விற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகள் நேற்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்து போராட்ட களத்தில் பங்கேற்றனர். காங்கிரஸ் ஆட்சி செய்யாத மாநிலங்களில் வேலை நிறுத்தம் முழு அளவில் நடந்தது. பாஜக ஆளும் மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் பேருந்துகள், ஆட்டோ, டாக்ஸி உள்ளிட்ட எந்த வாகனமும் இயக்கப்படவில்லை. மேலும் அனைத்து கடைகளும் வணிக வளாகங்களும் அடைக்கப்பட்டன. இதனால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தலைவர் நிதின் கட்கரி, மத்திய அரசின் தவறான கொள்கையால் விலைவாசி உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். The government needs the leadership, the credibility, the policies and decision-making policies. As far as the four things are concerned, this government is totally failed. The Prime Minister, we expect he is a great economist. At the same time, the economy, there is a disaster. Why? Why all these things are happening? Who is responsible? And at the same time, the UPA is responsible, Congress is responsible. அதேபோல் பாஜக ஆளும் கர்நாடகா, ராஜஸ்தான், கோவா ஆகிய மாநிலங்களிலும் மத்திய அரசின் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் நடந்தது.
பெங்களூருவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 2 பேருந்துகளுக்கு தீ வைத்து கொளுத்தினார்கள். இதேபோல் பல இடங்களில் போராட்டக்காரர்கள் 40க்கும் மேற்பட்ட பேருந்துகளுக்கு தீ வைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டனர். குஜராத்தில் வேலை நிறுத்தம் மற்றும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சமாஜ்வாதி கட்சி ஆட்சி செய்து வரும் உத்தரப்பிரதேசம், திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடத்தி வரும் மேற்கு வங்கம் மற்றும் அகாலிதளம் ஆட்சி செய்து வரும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. லக்னோவில் சமாஜ்வாதி கட்சியினர் ரயில் மறியல் போராட்டம் நடத்தியதால் பல்வேறு இடங்களுக்கு புறப்பட்ட விரைவு ரயில்கள் பாதி வழியில் நிறுத்தப்பட்டன. இதனால் பயணிகள் பெரும் அவதிக்கு ஆளானார்கள். இதேபோல் பீகார், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் நடந்தது. மேலும் டெல்லி, புனே, பாட்னா உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ரயில் மறியலில் ஈடுபட்ட ஏராளமான எதிர்க்கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். டெல்லியில் ஆட்டோ ரிக்ஷா எதுவும் இயக்கப்படவில்லை. புனேவில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டன. டெல்லியில் சாலை மறியலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் தலைவர் சீதாராம் யெச்சூரி, பிரகாஷ் காரத், டி ராஜா உட்பட ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டனர். Till the government rolls back the price of petrol, increase the price, we'll continue with this movement all over the country. Today, all over the country, there is bunds and protests, and we shall continue it. We will not accept any 1 or 2 rupee reduction. They have to cancel the 7 rupee 50 paise reduction. தமிழ்நாட்டில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தில் சிஐடியு, ஏஐடியுசி தொழிற்சங்கங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் பங்கேற்றன. இதனால் பெரும்பாலான கடைகளும் ஹோட்டல்களும் அடைக்கப்பட்டன. சுமார் 1.5 லட்சம் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து நடைபெற்று வரும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் வட மாநிலங்கள் ஸ்தம்பித்துள்ளது. என்றாலும் தமிழகத்தில் அந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படவில்லை. வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதனிடையே போராட்டத்தின் எதிரொலியாக உயர்த்தப்பட்ட பெட்ரோலுக்கான விலையை ₹1.60 குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிகிறது. ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸில் இருந்து விலகும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த விவகாரத்தில் சிறையில் உள்ள ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவாக மற்றுமொரு காங்கிரஸ் எம்எல்ஏ அக்கட்சியிலிருந்து விலகினார். ஜெகன்மோகன் ரெட்டி மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வந்த போதிலும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸிலிருந்து பதவி விலக மேலும் பலர் விருப்பம் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணா ரங்காராவ் என்ற காங்கிரஸ் எம்எல்ஏ தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் நேற்று சேர்ந்தார். ஏலூரு தொகுதி எம்எல்ஏவான அல்லா நானியும் காங்கிரஸிலிருந்து பதவி விலகி இன்று முதல் இடைத்தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்காக பாடுபடப் போவதாக தெரிவித்தார். மேலும் காக்கிநாடா தொகுதி எம்எல்ஏவான டி சந்திரசேகர் ரெட்டியும் பார்வதிபுரம் தொகுதி எம்எல்ஏவான ஜெயமணியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கௌரவ தலைவரும் ஜெகன்மோகனின் தாயாரான விஜயலட்சுமியிடம் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து மேலும் பல எம்எல்ஏக்கள் காங்கிரஸிலிருந்து விலகக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தன்னை ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி மனு செய்திருந்தார். இந்த மனு மீது 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி சிபிஐக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி நேற்று இந்த வழக்கில் ஆஜரான சிபிஐ தரப்பு வழக்கறிஞர்கள் ஜெகனை ஜாமீனில் விடுதலை செய்தால் அவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று வாதிட்டனர். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று தெரிவித்தார். உலக செஸ் சாம்பியன் போட்டியில் 5 முறை வெற்றி பெற்று சாதனை புரிந்த விஸ்வநாதன் ஆனந்திற்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரஷ்யாவைச் சேர்ந்த ஜல்பாண்டாவை வீழ்த்தி 5வது முறையாக உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை தமிழகத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் பெற்றுள்ளார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 5 முறை சாம்பியன் பட்டம் பெற்று இமாலய சாதனை புரிந்த தமிழர் விஸ்வநாதன் ஆனந்த் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இத்தகைய வெற்றியை யாரும் பெற்றதில்லை என்றும் இனி பெறப்போவதில்லை என்றும் நிபுணர்கள் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன், இந்த சாதனை மூலம் இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு சிறப்பான பெருமையையும் புகழையும் விஸ்வநாதன் ஆனந்த் பெற்றுத் தந்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார்.
இத்தகைய சாதனை தமிழனுக்கு தனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். பாஜக மேலிட தலைவர்களிடையே பகிரங்கமான முறையில் பிளவு ஏற்பட்டுள்ளது. நிதின் கட்காரி 2வது முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பாஜக மூத்த தலைவர் அத்வானி ஏற்கனவே பகிரங்கமான முறையில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அத்வானி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டு வரும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளதாக தெரிவித்தார். அதேபோல் தனது பாஜக மீதும் மக்கள் அதிருப்தியுடன் இருப்பதாக அத்வானி குறிப்பிட்டார். இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு எழுச்சி பெறும் நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றும் இதுகுறித்து கட்சி சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம் வந்துள்ளதாகவும் அத்வானி கூறியிருக்கிறார். ஜார்க்கண்ட், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை நிதின் கட்காரி தவறான முறையில் கையாண்டதாகவும் அத்வானி குற்றம் சாட்டினார். அத்வானியின் இந்த கருத்து பாஜகவில் உள்ள மற்ற மேலிட தலைவர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதனிடையே டெல்லியில் உள்ள பாஜக தலைவர் நிதின் கட்காரி வீட்டில் பாஜக மூத்த தலைவர்கள் நேற்று ஒன்று கூடினார்கள். இதில் அத்வானி தெரிவித்த கருத்து குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. நிதின் கட்காரி ஆதரவாளர்கள் இதில் கலந்து கொண்டு அத்வானி தெரிவித்திருந்த கருத்துகள் குறித்து அதிருப்தி தெரிவித்தார்கள். கர்நாடகாவில் இன்னும் 6 மாதத்திற்குள் தேர்தல் வரும் என்று எடியூரப்பா தெரிவித்துள்ளார். கர்நாடக பாஜக குடிசைவாசிகள் அணியின் பணிக்குழு கூட்டம் பெங்களூருவில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் பேசிய எடியூரப்பா, கர்நாடகாவில் பாஜக அரசு அமைந்து நேற்றுடன் 4 ஆண்டுகள் ஆகியுள்ளது என்றும் ஆட்சிக் காலம் முடிய ஓராண்டு எஞ்சியுள்ள போதும் இப்போதைய அரசியல் சூழ்நிலையின்படி அடுத்த 6 மாதங்களில் தேர்தல் வர வாய்ப்புள்ளது என்று தெரிவித்தார். பொது தேர்தலை சந்திப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே தயாராக வேண்டிய அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், தொண்டர்கள் இதை கருத்தில் கொண்டு தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்று வலியுறுத்தினார். கருணாநிதி பிறந்த நாளில் கலந்து கொள்ள கனிமொழிக்கு அனுமதி, சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. நகைக்கடை உரிமையாளரின் கழுத்தை அறுத்து பல லட்சம் ரூபாய் கொள்ளை, மதுரையில் பட்ட பகலில் நடந்த துணிகரம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.